அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும். நல்லவர்களுக்கு ஏன் துன்பம், கெட்டவர்களுக்கு ஏன் இன்பம்? இந்த கேள்வி நம் மனதில் அடிக்கடி வரக்கூடியதுதான். இதற்கு காரணம் என்னவென்றால் கர்மா என்ற உண்மைதான். ஆனால் உண்மை என்றுமே கசக்கும் அல்லவா? கெட்டவர்கள் ஏன் தொடர்ந்து வெற்றி பெறுகிறார்கள், நல்லவர்கள் ஏன் எப்போதும் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. நேர்மையாக வாழ்பவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். உதவி மனப்பான்மை கொண்டவர்கள் வறுமையில் வாடுகிறார்கள். சேவை செய்து கடமை உணர்வோடு இருப்பவர்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதில்லை. இதை கண்டால் இயல்பாகவே கர்மாவின் மீது நமக்கு சந்தேகம் எழுகிறது. நான் எவ்வளவு நல்லது செய்தாலும் என் வாழ்க்கை ஏன் இப்படி? எவ்வளவு அநியாயம் பண்ணுகிறார்கள், அவர்களுக்கு ஏன் தண்டனை வரவில்லை? இந்த கேள்விக்கான பதில்தான் கர்மாவின் உண்மையான ரகசியம். அந்த ரகசியத்தை பார்ப்போமா? வாருங்கள். செயலுக்கு ஏற்ப விளைவு தவறாமல் கண்டிப்பாக வரும். விதைத்தது முளைத்தே தீரும். நெல்மணியை விதைத்துவிட்டு கம்பு சோளத்தை எதிர்பார்க்கலாமா? கர்மா என்பது நமது செயல்களின் கணக்குதான். நல்ல செயல் செய்தால் நன்மை கிடைக்கும், தீய செயல் செய்தால் துன்பம்தான் கிடைக்கும். ஆனால் இந்த விளைவு உடனடியாக வர வேண்டும் என்பது இல்லை. விதைத்தவுடன் முளைப்பதில்லை, பிறந்தவுடன் நடப்பதில்லை. கர்மா உடனடியாக தண்டிப்பதில்லை. இதுதான் பலர் புரிந்து கொள்ளாத முக்கியமான விஷயம். கர்மா என்பது அவசரப்படாது, உணர்ச்சி வேசப்படாது. ஆனால் ஒருபோதும் தன் கடமையிலிருந்து தவறுவதே கிடையாது. ஒருவனின் கர்ம வினை இந்த பிறவியிலேயே முடிந்துவிட வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. அது அடுத்த பிறவிக்கும் தொடரலாம், சந்ததிகளையும் பாதிக்கலாம். இதைத்தான் சிலப்பதிகாரம் மிக அழகாக சொல்கிறது. ஊழ்வினை ஊர்த்து வந்து ஊட்டும். மகாபாரதம் சொல்லும் கர்ம பாடம். மகாபாரதத்தில் சத்தியவதி தனது மகன்களின் வம்சமே அரசாள வேண்டும் என்பதற்காக பீஷ்மர் அரச பதவி பெறக்கூடாது, அவர் சந்ததி ஆட்சி செய்யக்கூடாது, அவர் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும் என்று வாக்கு பெற்றுக்கொள்கிறார். இது எவ்வளோ பெரிய பாவ கர்மா தெரியுமா? அதன் விளைவு என்னாச்சுன்னு பாருங்களேன். சத்தியவதியின் மகன்கள் அற்ப ஆயுசில் மரணங்க. அவள் வம்சமே மகாபாரத போரில் அழிவு. பரிசித்து மன்னர் வரை அந்த கர்ம வினை தொடர்ச்சி தான். ஒருவரின் பாவ வினை அவருடன் மட்டும் இல்லைங்க, அவர் சந்ததியையுமே விட்டு விடுவது இல்லைங்க. அடுத்ததை பார்த்தோம்னா ராமாயணம் காட்டும் கர்ம உண்மையை பார்ப்போமா? தசரதன் அறியாமல் கண் தெரியாத பெற்றோரின் மகனை அன்பெய்தி கொன்றிருப்பான். அந்த ஒரு பாவத்தின் பலன் அவரும் தனது உயிரை போல் நேசித்த மகன் ராமனையும் பிரிந்து புத்திர சோகத்தில் உயிர் இழக்கிறார். கர்மா தாமதமாக வரும், ஆனால் அக்யூரேட்டாக வரும். அப்ராக்சிமேட்டே கிடையாது. கெட்டவன் ஏன் சந்தோஷமாக இருக்கிறான்? ஒரு தீயவன் செல்வம் சேர்க்கலாம், அதிகாரம் பெறலாம், புகழோடு வாழலாம். ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது தெரியுமா? அவன் தனக்கான தண்டனையை மேலும் மேலும் சேர்த்து கொண்டிருக்கிறான். அந்த இன்பங்கள் கர்ம கடனாக மாறுகிறது, எதிர்கால துன்பத்தை பெருக்கிறது. நல்லவன் ஏன் துன்பப்படுகிறான் என்றால், நல்லவன் துன்பப்படும் போது அவன் தனது பழைய கர்மா கணக்கை முடித்து கொண்டிருக்கிறான். இது காம்ப்ரமைஸ்க்கான வார்த்தையே கிடையாது, உண்மைதாங்க. அவன் விடிவு காலத்தை நெருங்குகிறான், முக்தி பாதையில் பயணிக்கிறான், அல்லது அடுத்த பிறவிக்கான உயர்ந்த வாழ்வை உருவாக்குகிறான். துன்பம் தண்டனை அல்ல, அது விடுதலைக்கு முன் வரும் சுத்திகரிப்பு தான். இதுதான் கர்மாவின் உண்மைங்க. கர்மா கணக்கு போடுகிறது, ஆனால் உடனடியாக தீர்ப்பு தராது. ஆனால் இறுதி தீர்ப்பு தவறவே தவறாது, ஒருபோதும் சரியாகத்தான் இருக்கும். நல்லது ஒருபோதும் வீணாகாது, கெட்டது ஒருபோதும் தப்பாது. இதுதான் கர்மாவின் நித்திய நீதி. இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோமாங்க? ஒரு அன்பர் அழகாக பகிர்ந்திருந்தார், அதைத்தான் நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இனிமேல் நமக்கு ஏன், நல்லவர்களுக்கு ஏன் கெட்டது நடக்குது, தீயவர்களுக்கு ஏன் நல்லது நடக்குது என்ற
ஒரு கணிப்பே நமக்கு தேவையில்லை என்று நினைக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பகுதியில் சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.